மிலாது நபியை ஒட்டி கோவை உக்கடம் பகுதியில் உள்ள இஸ்லாமிய அமைப்பு சார்பில் GM நகர், கோட்டைமேடு, கரும்புக்கடை ஆகிய பகுதிகளில் உள்ள 40,000 பேருக்கு மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இறை தூதர் என்று போற்றப்படக்கூடிய முகமது நபிகளின் பிறந்த நாள் தான் இன்றைய தினம் மிலாது நபி விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து பல்வேறு பகுதிகளில் பல்வேறு வகைகள் இந்த விழாக்கள் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில கோவையை பொறுத்த வரைக்கும் 40,000 பேருக்கு உணவு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை கோவையில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகள் எடுத்து மேற்கொண்டு வருகிறார்கள். இதனை அடுத்து நேற்று இரவு முதலே சுமார் ஒரு 250 மிகப்பெரிய பாத்திரங்கள்ல இந்த பிரியாணி சமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. 300க்கும் மேற்பட்ட ஆடுகள் இந்த பிரியாணிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. சுமார் ஒரு 25,000 கிலோ அரிசி இந்த பிரியாணி செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டு 300க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில கோவை உக்கடம் பகுதி, அதே போன்று கோட்டைமேடு, GM நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பிரியாணி சமைப்பதற்காக அந்த பள்ளிவாசல்களில் உள்ள அந்த மைதானங்களை பயன்படுத்தி இந்த பிரியாணிகள் தயாரிக்கப்பட்ட நிலையில தற்போது காலை முதல் இந்த பிரியாணிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. உக்கடம், கோட்டைமேடு, GM நகர், கரும்புக்கடை, சாரமேடு, ஆத்துப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு இந்த பிரியாணியானது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கோவையில் இருக்கக்கூடிய ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள், இஸ்லாமிய அமைப்பினர் என அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து இந்த பணிகளில் தற்போது ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். லட்சுமி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.